நீங்க சாலையோரம் நடந்து போகும்போது தெருநாய்க்கள் உங்கள துரத்தி கொண்டு வந்துச்சு அப்படி ஆயிருந்தா, எப்படி அதுகிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கொள்ள போறோம். முதலாவது, தெருநாய்க்கள் பக்கத்துல வந்துருச்சு அப்படி ஆயிருந்தா அமைதியா இருங்க, பதற்றமடையாதீங்க. நீங்க பயப்படுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த தெருநாய்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படி ஆயிருந்தா தெருநாய்கள் ஆக்ரோஷம் அடையும். இரண்டாவது, தெருநாய்களிடம் கண் தொடர்பை தவிர்த்துக்கோங்க. இந்த குனிஞ்ச தலை நிமிராம போகணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறிப்பா பெண்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே தெருநாய்களை கண்டா குனிந்த தலை நிமிராம போகணும். அடுத்து, நாய் உங்க பக்கத்துல வந்துருச்சு அப்படியா இருந்தா பயப்படாம, பொறுமையா, பதற்றம் அடையாம பின்னோக்கி நடந்து செல்லுங்க. திரும்பி நீங்க ஓட ஆரம்பிச்சிங்க அப்படியா இருந்தா நாய்கள் உங்களை துரத்த ஆரம்பிக்கும். ஸோ அதனால பின்னோக்கி மெதுவாக நீங்க நடந்து செல்லுங்க. நாய் உங்களை பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படியா இருந்தா உரத்த குரல்ல நோ, அப்படி இல்லைன்னா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுங்க. இப்படி நீங்க சொல்றதால நாய் பதற்றம் அடையும். பதற்றம் அடைந்து பயந்து அது பின்னோக்கி போயிடும். அடுத்து, நாய் உங்களை கடிக்க முயற்சி பண்ணுது அப்படியா இருந்தா கற்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா தடிகள் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சு அப்படியா இருந்தா அதை எடுத்து மிரட்ட ட்ரை பண்ணுங்க. சில நேரங்கள்ல நாய்கள் வந்து தடிகளுக்கு கற்களுக்கு பயப்படக்கூடும், பயந்து ஓட ஆரம்பிக்கும். நாய்கள் வந்து லேசாக கடிச்சிருச்சு அப்படியா இருந்தா உடனடியா மருத்துவ சிகிச்சையை நாடுங்க. ஏன்னு சொன்னா இந்த நாய்கள் கடிக்கிறதால தொற்று நோய்கள் வந்து உருவாக கூடும். ஸோ இவ்வளவு நேரம் தெருநாய்கள் துரத்திட்டு வந்தா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசணும் இல்லையா? இப்போ வந்து நாய் கடிக்க போகுது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ள போறோம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாய் வந்து குரைக்க ஆரம்பிக்கும். இரண்டாவது, நாய் உரும்ப ஆரம்பிக்கும். மூன்றாவது, பற்களை கடித்தபடி நாய் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும். நான்காவது, அதனுடைய வால் உயர்ந்து காணப்படும். ஸோ அப்படியா இருந்துச்சு, இப்படியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படியா இருந்தால் அந்த நாய் உங்களை கடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால கவனமா இருங்க. வீதியோரங்களை செல்லும் போது கவனமா போங்க.